friends, welcome to Vrinda's Lifestyle. இன்னைக்கு எங்களோட வெட்டிங் ஆல்பம் வந்து அன்ராப் பண்ண போறோம். லாஸ்ட் வீக் தான் போய் வாங்கிட்டே வந்தோம். ஏன் லேட்னு சொல்லுங்க. என்னது? ஏன் லேட்? 1 வருஷம் ஆயிடுச்சு. அது மெட்டர்னிட்டியோட சேர்த்து ஆல்பம் பேசியிருந்தோம். அதனால லேட் ஆயிடுச்சு. அவங்க சைடு தான் லேட்ல. எங்க சைடு தான் லேட் ஆச்சு. நாங்க தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். இதே கொஞ்சம் பெருசா இருக்கு. அது வந்து மேரேஜோட நினைக்கிறேன். இப்போ என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி உங்க கூட ஷேர் பண்ணுறேன். டெலிவரிக்கு அப்புறம் என்னோட ஃபேஸில் நிறைய சேஞ்சஸ், ரொம்ப ட்ரையாக ஒரு க்ளோவே இல்லாமல் இருந்தது. அப்போ தான் என்னோட ஃப்ரெண்ட் இந்த கியூ ஸ்கின் ஆப் பற்றி சொல்லியிருந்தான். இந்த கியூ ஸ்கின் ஆப்பில் வீட்டில் இருந்துட்டு நம்ம டேரெக்டாக டெர்மட்டாலஜிஸ்ட்டை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னு பேசி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃப்ரண்ட் ஃபேஸ், சைட் ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் எங்கே பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன் இருக்குன்னு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் ரிலேட்டடாக டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து நம்ம கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதுதான் எனக்கு சென்ட் பண்ணியிருக்க கிட். இது எல்லாமே எனக்கு கொடுத்துருக்க ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆப்லேயே இருக்கும். எந்த டைமிங்கில் எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்களே டெமோவோட வீடியோவோட இருக்கும். நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிளென்சர் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக, ஜென்டிலாக இருக்குது. ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கு. நமக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணிவிட்டு அதோட விட மாட்டாங்க. டாக்டர்ஸ் மந்த்லி ஃபாலோஅப்ஸில் இருப்பாங்க. நம்ம ஸ்கின்னை எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும்னு டயட் பிளான் கூட சொல்லுவாங்க. வாட்டர் இன்டேக் பற்றி சொல்லுவாங்க. இந்த வாட்டர் இன்டேக், அதுக்கப்புறம் டயட் பிளான், அதுக்கப்புறம் டாக்டரோட ஃபாலோஅப்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். நம்ம அந்த ப்ராடக்ட் கிட்டுக்கு மட்டும் தான் பே பண்ண போகிறோம். என்னோட ப்ராடக்ட் கிட் வந்து 1500 ஆச்சு. பிருந்தா 100 கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees ஆஃபர் இருக்குது ஃபர்ஸ்ட் 200 யூசர்ஸ்க்கு. ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ரீ வெட்டிங் அண்ட் வந்து மெட்டர்னிட்டி. இது வந்து குட்டி ஆல்பம் வந்து. அப்புறம் ஒரு கேலண்டர். அன்னைக்கே நான் பண்ணேன்னு சொன்னேன், விடவே இல்லை. இதையா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல விடவே இல்லை. நீங்க சொன்னல நாம தான் இருப்போம். எல்லா மந்த்லயும் இருக்கும். ஆமா, எல்லா மந்த்லயும் நாம தான் இருப்போம். ஓ, அந்தந்த டேட் இது பண்ணிக்கிறதுக்கா? இல்ல இல்ல, ஆமா ஆமா, எடுக்கணும் இல்லையா? ஏய் இல்ல, இது வந்து உள்ளதா இருக்கணும். அந்த டேட்டா அந்த தேதி வந்து அந்த தேதி அது பண்ணி நான் திருக்கிறேன்டா. இது இன்னைக்கு என்ன டேட்? மார்ச் தானே? ஆமா, மார்ச் என்ன தேதி? அந்த தேதி அந்த அந்த இது வரணும். ஓகே ஓகே ஓகே. மார்ச் 3. அந்த 3ல வந்து அது இதாங்கன்னா ஒரு நாள் அப்படியே தள்ளி விடணும். மூவ் பண்ணிட்டே இருக்கணுமா? எப்படி கேலண்டர் கிளிக்கிறது பதிலா நம்ம பார்த்து சிரிக்கிறான். இப்போ இது எப்படி திருப்புறது? அது எடுக்கணும். அதே ஒரு இதுல மட்டும் போடணுமா? ஃபுல்லா போடக்கூடாது. இல்ல இல்ல, ஃபுல்லா தான் போடணும். ஏய் இங்க பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்திருக்கான். ஓகே ஓகே ஓகே, சூப்பரா இருக்குல. இப்போதைக்கு இதை எடுத்துருங்க. சரி, ஏய் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நைஸ்ல. அடுத்தது இது வந்து ஜூன் மாசம் உன் பர்த்டே. இது போட்டிருக்கான். ஜூலை மாசம் உங்க பர்த்டே. நம்ம ஸ்டே பண்ணிடுவோம். போட்டோ போட்டாங்க. எனக்கு பிடிச்ச போட்டோ. நான் மாலை மாத்துறது. அப்புறம் இந்த மேரேஜ்ல வந்து இது ஒரு ஃபேவரட் போட்டோ. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏய் இந்த இது போட்டுருக்காங்க. நமக்கு பிடிச்சது தான் அது. நமக்கு பிடிச்ச போட்டோ. ஐயோ நல்லா இருக்கு. வருஷம் இது மாதிரி ஒரு கேமரா வாங்கிடலாம். சரி, ஏன் டிசம்பர் இருக்காங்க? நம்ம கல்யாணம் இந்த இருக்கு. ஏய் டிசம்பர்ல கரெக்டா தாலி கட்டுறது போட்டுட்டாங்க. நல்லா இருக்கு.
கண்ணில் என்ன தூக்கம் யாருக்கு? எனக்கு தான். அப்புறம் திரும்ப ஜனவரி ஜனவரி 2025 ஓ 2020 இப்ப இதோட முடியுது. ஓகே நல்லா இருக்கு. நைஸ் என்னடா மவனே வரியாடா அவனுக்கு கொடுங்க ஆமாடா நம்ம பாப்போம் இதான் உங்க அப்பா அம்மாவோட கல்யாணம் ஆமாடா கல்யாண போட்டோ பார்க்கணும்டா வந்துட்டா அது வேர்டு அப்படியே பார்க்கணும் அப்புறம் அப்படியே பார்க்கணும் செமையா இருக்குல்ல? இது ஆக்சுவலா மேல பாக்ஸ் தான். ஆமா திருப்பதிக்கு நான் கஷ்டப்படுறேன்ப்பா. இது செம வெயிட்டா இருக்குன்னு. ஓ உள்ள ஆல்பம் இருக்கு. இது box தான். பாக்ஸ் தான். அம்மா இது வைக்கிறதுக்கு ஒரு தனியா ரேக் இருக்கும். ஆமா. பாக்ஸ்ல பாருங்க. இது ஃபர்ஸ்ட் இமேஜ். அது போன் சாமையா இருக்கு. இது ஸ்பெல்லிங் தப்பு. கரெக்ட்டா தான் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பேஜ். ஆத்தா ஆத்தா நல்லா இருக்குல? என்னது செமையா கண்ணாடி இருக்குல்ல ஃபினிஷிங்? சூப்பர். செம. ஓபன் பண்ணுங்க. நல்லா இருக்கு. ஷீட் நல்லா இருக்குல? இங்க பாரு இங்க மட்டும் நம்ம Dressing மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க பாரு ஐயோ பாக்குறேன்டியா பாக்குறேன். இந்த கண்ணை உள்ள பண்ணு. இந்த பாரு இதோட அப்பா இல்லையா அப்பா 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 நல்லா இருக்கா இவனை தேடுறான்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்களா மாப்பிள்ள? டாடி வந்தாச்சு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஏய் நானே. சூப்பரா இருக்கு. யாரு இது? நான் தான். நீதானா? செமையா இருக்குல்ல? பிரைட் பிருந்தா. ஓவியா இருக்கு. ஏய் இங்க பாரு மெஹந்தி. கொடுக்குறியா தம்பியா? பாருடா பாக்குறியா இல்லையா? சரி போடா பாட்டிக்கிட்ட போ. பா. யாரு இந்த பையன்? நீங்க தான். இந்த பொண்ணு யாரு? நான் தான். நீதானா? இந்த பொண்ணு சூப்பரா இருக்கு. ஏய் நீங்க பாரு ஷைனிங்கா இருக்கீங்க. ஜிகு ஜிகுன்னு இருக்குல்ல? சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு I wish I have done everything on earth with you. வெயிட்டிங்க்கு ஒத்துதான். ஓ ஓகே ஓகே நான் நிற்கிறேன் நீ என்ன பார்க்குற மாதிரி. சொத்து இங்கெல்லாம் தட்டு தூக்கிட்டு வராங்க. எங்கேஜ்மெண்ட் காலையில் டிசம்பர் 3ஆம் தேதி காலையில். ஆமாம் சாரி கொடுக்குறதா? ஆமாம் சாரி அத்தை போட்டு விடுவாங்க. இந்தாங்க அத்தை போட்டு விடுங்க. இருந்தாலும் நீ இதுக்கு வளகாப்பு கட்டிருக்கீங்க. ஆமாம் இதுதான் கட்டணும்னு சொன்னாங்க. சாரி ஊற்றிட்டு வந்துருச்சு. நீங்கள் காணோம் பூ வச்சு விடுறாங்க அத்தை. இதெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. நீங்கள் வந்துட்டீங்க. எங்கடி ஜெசாப்பானா? ஆமாம்ல அத்தை ஃபோட்டோவில் இருப்பாங்க. இதில் தேவா இருக்க மாட்டான். காலையில் வருதுல்ல. ஓ என்கேஜ்மெண்ட்டுக்கே வரல. ஆமாம் அவன் போய் சொன்னேன் என்னை கூப்பிடவே இல்லைன்னு சொல்லுவான். எங்கள் அம்மா அழுகுறாங்க. சிரிக்கிறீங்க. இன்னும் நல்லதான் சொல்லலாம். உங்க அழுகுறாங்கன்னு சொன்னாலே அந்த அரிசி சாப்பிட்றாங்க. ரிசப்ஷன் ரிசப்ஷன் வந்துச்சுடி. ஆமாம் அது கம்மியாக தான் எடுத்துருக்கோம். மக்கள் அப்படி போடு. சூப்பராக இருக்குல்ல? வந்தாச்சுல்ல பொண்ணு வந்தாச்சுல்ல. நல்லா இருக்குடி.
சூப்பராக இருக்கு. மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிரைட் அவன் அப்படியா? ஆமா ஆமா என்ன ஃபோட்டோ நான் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். அது காலையில வச்சது, அது காலையில எங்க அம்மா கிஸ் கொடுத்தது. இதுல வந்தான் தேவன் சாமி கும்பிட்டுட்டு என்ட்ரி ஆகும். எங்க நீ டான்ஸ் நான் வந்துச்சு. ஒழுங்கி வாய மூட வந்துருச்சு. ஏய் நீங்க டான்ஸ் ஆடுறது சாமி கொத்து போட்டோலாம் மாட்டி வச்சிருக்கோம் மேல. ஏய் நல்லா இருக்கு. இந்த போட்டோ ஃப்ரேம் பண்ணலாம் இல்ல நினைக்கிறேன். இல்ல நான் ரொம்ப சொன்னேன். நான் சிரிச்சிருக்கேன். ஆனா அப்ப இந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணலாம். இந்த போட்டோ நல்லா இருக்குல்ல? ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருக்கோம். இல்ல ஏன் சிரிச்சிட்டு இருக்கீங்களா? நான் சிரிக்கவே இல்லை. இல்லை சிரிச்சுன்னா ஓகேண்ணா. ஆக்சுவலா இந்த போட்டோல ஞாபகம் இருக்கா? நம்ம கிளம்பலான்ட்டு இது பண்ணோம். செம்ம டயர்ட் நம்மளுக்கு. நம்மள என்ன சொல்றது கம்பல் பண்ணி நிக்க வச்சு எடுத்தாங்க. ரெண்டு பேருமே முடியல. ஆமா. காலையில இருந்து நின்று டயர்ட் ஆயிட்டோம். மறுநாள் சீக்கிரமா காலையில வேற எந்திரிக்கணும். ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மண்டபமே நல்லா இருந்துச்சுல்ல? கிராண்டா. சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோதான். என்னடி முடிஞ்சு போச்சு? சத்யனது மேரேஜ். அப்பா இந்த மேரேஜா? அப்பா இது மேரேஜ் மட்டுமா இவ்வளோ பெருசா இருக்கு? அம்மா ரிசப்ஷன் இதுவும் கம்மியா அப்போ? என்கேஜ்மெண்ட்டும் தெரியல. இதுவும் ஒரு நாள் பாக்ஸ் ஆகும் தெரியுது. நைஸ்ல இது பாக்ஸ் இதுவும் இப்படி ஓபன் பண்றது ஆ நல்லா இருக்கு. இது பிடிச்சிருக்கு. இதுதான் வரும். ஓ அதுக்கு தான் அந்த கையா? ஆமா. செமையா இருக்குல்ல? ஓ எவ்வளோ கிளாரிட்டி. சூப்பரா இருக்கு. டிசம்பர் 4ஆம் தேதி நடந்த சம்பவம். ஆமா 8:47. ஏய் இங்கே அப்படியே ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் ஒரு மாதிரி ஷைனிங் இருக்குல்ல? எனக்கு பிடிச்ச போட்டோவை போட்டாங்க. வந்துட்டா கல்யாண பொண்ணு. இது என்ன ஷர்ட் தெரியுமா? எனக்கு அதுக்கு முன்னாடி ஷர்ட் போடணும்னே சொல்லவே இல்லை. நீங்க டேரக்டா வேஷ்டி கட்டணும்னு நினைச்சீங்களா? ஆமா டேரக்டா வேஷ்டி கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அந்த ட்ரெஸ் தான் இருந்துச்சு. பார்த்தா அதுக்கு முன்னாடி இது கட்டணும்ட்டாங்க. நான் இதுக்குன்னு தனியா பிளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம முந்தா நாள் போட்டது என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. என்கேஜ்மெண்ட்ல போட்ட அந்த கோட் உள்ள போட்டு ஒயிட் ஷர்ட். கோட்டை கழட்டிட்டு அந்த ஷர்ட்டை போட்டுருவாங்க. ஏய் சூப்பரா இருக்கு. என்ன பல்லக்குல தூக்கிட்டு வராங்க. தேவா பேசுறது நல்லா இருக்கு. ஏய் நல்லா இருக்கு போட்டோல. போட்டோ ஃப்ரேம் டிசைன் எடுத்து கொடுத்துடலாமா? என் வாய் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. இல்ல இல்ல என் வாய் நல்லா இல்ல. என் வாய் நல்லா இல்ல. இது அத்தை மாமா இது பண்றது. அவங்க பாதரை பூஜை பண்ணுவோம்ல. நைஸ்ல அதெல்லாம் ஒரே இதில் பண்ணுவாங்க. அடுத்ததுல வந்துட்டு எங்க அம்மா அப்பா பூஜை பண்ணுவோம். தாலி கட்டியாச்சு. இன்னைக்கு என்ன டேட்? 4 மார்ச் 4. நம்ம கல்யாணம் பண்ணது டிசம்பர் 4. 5 5 4 நான் 5 தடவை சொல்ல வேண்டியது. 4 5 சொல்றாங்க. 4 5 என்ன 4 5? 3 ஐயோ ஒரு வருஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள கல்யாணம் மறந்துட்டீங்க நீங்க. ஏய் மறக்கலாம் இல்ல கல்யாணம் நல்லா ஞாபகம் இருக்கு. என்னது 4 என்ன 4? என்ன 4? டிசம்பர் 4. இயர் என்னது? 23. 23 ஏங்க என்ன பண்றீங்க? 22 லாஸ்ட் டே ஃபுல்லா இருந்துச்சு. நம்ம டிசம்பர் கல்யாணம் பண்ணோம். 23 ஃபுல்லா ஒண்ணா இருந்தோம்ல. அதனால 23 சரி. டைமிங் என்னது? தாலி கட்டின டைமிங் அதான் ஞாபகம் இருக்கு. என்னது? அது 8:47. ஏய் இது சூப்பரா இருக்கு பேஜ் இல்ல?
நான் பார்க்கவே இல்லை. உனக்கு பதில் சொல்ல யோசிச்சுட்டு இதை பார்க்க மாட்டேங்கிறேன். எல்லாம் வருவாங்க, பொண்டாட்டி மட்டும் சிரிக்கிறான். ஜாலியா இருந்தது. இதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வந்தேன். என்னது? சரி எப்படியோ அழுவாங்க, என்னமா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு வந்தேன். நீ பல்லக்க 42 பல்லு தெரியும் உனக்கு. 32 பல்லு. ஈவினிங் அழுதல்ல. அது நான் ப்ரிப்பரே ஆகல. ப்ரிப்பேர் ஆனது கூடி அழல. ப்ரிப்பேர் ஆகாம இருந்தபோது அழுதனா? இந்த போட்டோ நல்லா இருக்கு. இதை ஃப்ரேம் பண்ணலாம் பேசாம. இதை ஃப்ரேம் பண்ணலாம். இல்ல ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல. அதுதான் இது வந்து மேட் ஃபினிஷிங். அது வந்து கிளாசி ஃபினிஷிங். ஆமா ஆமா. இன்னும் ஏதோ சொன்னாங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி இது ரிங் எடுக்கிறது. இன்னும் இவ்வளவு சீரியஸா பேச வச்சிருக்கீங்க. வெடி கொண்டு தேடுறீங்களா? இது பேர் அங்கே நான் பாய் தான் சொன்னேன். ஆசீர்வாதம் பண்ணுறது. இதுக்கப்புறம் அவங்க நினைச்சாலும் இது மாதிரி தான் உட்கார முடியல. 60 பழத்தில் உட்காந்து அதுக்கு இது மாதிரிலாம் பண்ணுவாங்களா? தெரியலையே. அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு. இதில் நீங்கள் நல்லா இருக்கீங்க. அவங்களே நாம எது நல்லா இருக்குமோ அவங்களே எடுத்து போட்டிருக்காங்களா? இதை நம்ம செலக்டே பண்ணல. அப்படியா? ஆமாம், அவங்களே போட்டிருக்காங்க. இது போட்டுக்கலாமா? இதை தான் சொன்னேன். இது வந்து இப்படி நிற்கிற மாதிரி வரும். இதுவே போடலாம். நம்ம நேராக பார்க்குற மாதிரி இல்லையே. நேராக பார்க்குறதே இதே ஒன்று இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்கிற போஸ்ட்லேயே நம்ம நேராக பார்க்குறது ஒன்று இருக்கும். ஃபேமிலி ஃபோட்டோ இது தேவையில்லை. இது கம்ப்ளீட்டாக இருக்குது பாருங்க. இதில் குறிஞ்சி எல்லாருமே இருப்பாங்க. இது தேவாலி. அதுக்கு பதிலாக தான் இந்த ஃபோட்டோ. இது நம்ம இதுலேயும் குறிஞ்சி இல்லை, தேவாலயம். இதுலேயும் அவங்க 2 பேருமே இல்லை. இதில் என்ன நேரில் பார்த்துருக்க சீன் இதை போடலாம் பேசாம ஃப்ரேமா. சரி ஓகே. அவ்வளோதான். சூப்பராக இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து வந்து மெட்டர்னிட்டியும் ப்ரீ வெட்டிங்கும். இந்த 2 புக் என்னதுன்னா, வரவங்க எல்லாருக்குமே அவ்வளோ பெருசு தூக்கி காட்ட முடியாதுல, பார்க்க கஷ்டமா இருக்கும்னு இந்த 2 புக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப இது யூஸ்ஃபுல். இது அவ்வளோ பெருசு தூக்கி பார்க்க முடியாது, அதனால இந்த 2 புக்கு சின்ன புக்கு. ஃப்ரண்ட்ல இந்த இதுதான் போட்டிருக்காங்க. பேக்ல வந்து இது மெட்டர்னிட்டி. ப்ரீ வெட்டிங் ஷூட் மேகசின். ஏய் சூப்பரா இருக்குல்ல? இட்ஸ் நைஸ் டி. ஒரு சொல்லுன்ட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். செமையா இருக்கு. இந்த போட்டோ பாரு. சர்க்கிள்குள்ள இருக்குதா? நல்லா இருக்கு. ஏய் ஹாப்பி ஒய்ஃபி. நல்லா இருக்கு. இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு. இந்தா சூப்பராக இருக்கு. இந்த பேஜ் சூப்பராக இருக்கு. ஃபுல் பிளாக். ஏய் சூப்பராக இருக்குல்ல? வேற லெவல். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸில் நேரில் பார்க்குறதுக்கு நம்ம கையில் எடுத்து பார்க்குறதுக்கு குவாலிட்டியாகவே இருக்காது. ஆமாம். ஆனால் ஃபோட்டோஸ்க்கு சூப்பராக இருக்குது. இல்லை குவாலிட்டியாக இல்லை, அது ஒரு மாதிரி கரித்துணி மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், ஆனால் ஃபோட்டோஸில் சூப்பராக இருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ இது. இதான் உங்கள் ஃபோன் வால்பேப்பரு? ஆமாம். நைஸ்ல. இது இது எப்படி எடுத்திருக்காங்க தெரியுதா? எப்படி? அவங்க சொன்னாங்கல்ல தனித்தனியாக
இது ஃபஸ்ட்டு ஹாஃப் வரைக்கும் க்ராப். இது ஆக்சுவலாக 2 வேறு ஃபோட்டோ. ஓ ஆனால் சேர்ந்து வரும்போது ஹார்ட் ஷேப்பில். ஆமாம், ஒரு ஹாஃப் நம்ம என் சைட்லேருந்து எடுத்துகிட்டு இது தனியாக ஒன்று எடுத்துருப்பாங்க. அந்த ஹாஃப் வச்சு பண்ணிட்டு நம்ம 2 பேரும் மேட்ச் பண்ணுறோங்க. ஓகே ஓகே, இதுவும் நல்லா இருக்கு. இந்த சீன் வந்து நீங்கள் சொன்ன சீன். ஆமாம், அதுக்கு டைரக்டர் நான். ஆமாம், நல்லா இருக்கு. இது நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த ஃபோட்டோவும் போட்டுட்டோம். நைஸ்ல. நைஸ். ஏய், இங்கே மெட்டர்னிட்டி வந்துருச்சு. இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குல்ல. இது 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 எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். இதுவா? இது நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பையன் பிறந்தனால பாயின்னு மட்டும் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் எ ஆக்சுவலாக பாய். ஆமாம், ரெண்டுமே எடுத்தோம். இட்ஸ் எ பாய், இட்ஸ் எ கேர்ள் ரெண்டுமே எடுத்தோம். பையன் பிறந்தனால இது கொடுத்துட்டாங்க. நைஸ்ல. பாயோ பாய், பாயோ பாயா, பாய் ஓ பாய் யூ எக்ஸ்பெக்டிங் a bundle of of joy. கேர்ள் வந்திருந்தா என்ன போட்டிருப்பாங்க? Girl oh girl, யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் a bundle of joy. இது நம்ம ரீல்ஸ் எடுத்தது. இது இந்த பையன் கையில் இருக்குது. ஆமாம், ஸ்கேனோட ரிப்போர்ட். நம்ம பையன்டி இந்த வெளியே அங்கே படுத்துட்டு இருக்கான் இப்போ. டேய், அவன் கேட்டான், நான் எங்கப்பான்னு கேட்டான். இதோ இருக்கான்னு காட்டணும் அவனுக்கு. நல்லா இருக்குல்ல. இதுவும் வந்துட்டு டேரக்டர் நீங்கள் தான். இது இந்த சீனுக்கும் அப்படியா? நீங்கள் தான் இந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது பேர் ஏதோ சொல்லுவாங்க. அது போர்ட்ஃபோலியோவா ஏதோ சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்கு. இது பேர் ஏதோ சொன்னாங்கடி, நமக்கு அது பேர்லாம் தெரில. ஆனால் அது மாதிரி வேணும். நல்லா இருக்குல்ல. சூப்பராக இருக்கு. பிளாக் நல்லா இருக்கு. எனக்கு அங்கே அந்த க்ரீன் காமிச்சல்ல, எனக்கு அதே மாதிரி எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோ எனக்கு பிடிக்கும். இந்த ஃபோட்டோ இன்னொன்று நீ தோணுல கை போட்ட மாதிரி ஒன்று இருக்குமே. இல்லை, இங்கே தான் பியானோவில் தான். இந்தா இது. நீ நம்ம ஃப்ரண்ட் ஆங்கிள்லேருந்து எடுத்துருப்பாங்க. அது வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். திருப்பி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே, பின்னாடி அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். தேங்க்யூ. பை பாய்.